நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மற்றும் ஒரு எபேசு நிருப வேத பாட ஆராய்ச்சிக்கு வந்து பரலோக வாழ்வை பூமியில் வாழ வேண்டும் என்ற ஆவலோடு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் இருதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்றுவாராக என்று சொல்லி வாழ்த்தி வரவேற்கிறேன். எபேசு நிருபம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல சொல்றாரு, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு சோத்திரம், கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார் என்று சொல்லுகிறார். வேதம் தெளிவாக சொல்லும் சத்தியம். ஒரே காரணம் என்ன சொல்றாரு? கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடியால் கிறிஸ்துவின் ஆசீர்வாதம் தான் நம்முடைய ஆசீர்வாதம். வேற விதத்துல சொல்ல போக வேண்டுமானால், himself became my blessing. அவரே என் ஆசீர்வாதம் ஆனார். அப்ப பாருங்க, அவரே என் ஆசீர்வாதம் ஆனார் என்ற பார்வை நமக்கு வந்துவிட்டால் சாதாரண வாழ்க்கையில நாம் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம். ஏன்? இப்ப நம்ம வாழ்கிற வாழ்க்கை மனித ஆசீர்வாதத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்னையும் சேர்த்துதான் சொல்றேன். ஆனா தேவன் எதிர்பார்ப்பது கிறிஸ்துவின் அளவற்ற ஆசீர்வாதத்தில் நாம் ஒவ்வொருவரும் வாழ வேண்டும். அப்பொழுதுதான் உலக மக்களுக்கு அது ஒரு ஆசையை உண்டு பண்ணும். அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லாமலே தேவனை தேடி வருவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நன்றாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் ஆயத்தம் பண்ணினவைகள் கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, மனித எண்ணத்தில் தோன்றவில்லை. ஏன்? நாம் அவைகளை ஐம்புலன் அறிவினால் அறிய விரும்புகிறோம். அது சரீர மண்டலத்தில் இருப்பவைகள் அல்ல, அது ஆவி மண்டலத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டது. ஆவி மண்டலத்தில் இருப்பதை சரீர மண்டலத்திற்கு கொண்டு வருவதற்குத்தான் விசுவாசத்தை நமக்கு தந்திருக்கிறார். 5 அறிவை விட 6வது அறிவாக மறுபிறப்பிலே நமக்கு நித்திய ஜீவன் கொடுக்கப்பட்ட பொழுது இந்த தேவனுடைய விசுவாசமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எதற்கு? தேவ விசுவாசத்தில், தேவ ஆசீர்வாதத்தில் வாழ்வதற்கு. ஆனா நாம் எதிர்பார்ப்பதெல்லாம் மனித விசுவாசத்தில். அது என்னன்னா தோமாவின் விசுவாசம். அத ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில மேனிஃபெஸ்ட் பண்ணா, வெளிப்படுத்தப்பட்டா அதை ஏற்றுக்கொள்ளுவேன் என்று சொல்லுகிறோம். இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையில என்ன காண்கிறோமோ அதையே நாம் உண்மை என விசுவாசிக்கிறோம். அதுதான் ரொம்ப பரிதாபமான நிலை. தேவன் பொய் சொல்ல மனிதன் அல்ல. அவர் சொன்னால் சொன்னதுதான், அவர் சொல்ல ஆகும். அவர் கிறிஸ்துவுக்குள் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறார்? ஏற்கனவே நடந்து முடிந்ததாக சொல்லுகிறார். எந்த நாளிலே மறுபிறப்பிலே கிறிஸ்துவுக்குள் நாம் வைக்கப்பட்டோமோ அந்த நாளிலே கிறிஸ்துவின் ஆசீர்வாதத்தில் பங்கு பெற்று விட்டோம், பங்குதாரராகிவிட்டோம். We became partakers of Christ's blessing. We became partakers of Christ's blessing. ஒரே காரணம், அவருடைய பரிகார மரணத்தால் என்னை அவரோடு இணைத்து விட்டாரே, ஆகவே அவர் இப்பொழுது என் அடையாளமாக இருக்கிறார். அதனால்தான் நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், கிறிஸ்தவ வெற்றி வாழ்க்கை ரகசியமே நமது கண்களுக்கு முன்பாக நமது அடையாளத்தை நிறுத்துவது. நம்முடைய உணர்வுகள் அல்ல, நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு என்ன, நம் வாழ்க்கையில் நடைமுறை வாழ்க்கையில் காண்கிற அனுபவங்களும் அல்ல. நாம் காண வேண்டியதெல்லாம் அந்த சத்தியம். சத்தியம் என்ன? கிறிஸ்துவே சத்தியம். கிறிஸ்துவே என் ஆசீர்வாதமாய் இருக்கிறார். அப்ப யோசித்து பாருங்க, இந்த ஆசீர்வாதத்தின் ஊற்றே என் ஆசீர்வாதமாய் இருக்கிறார். நம்ம வேதத்துல நிறைய பார்த்தோம். பழைய ஏற்பாட்டுல நிழலாட்டமாக ஆசீர்வாதம் என்னவெல்லாம் சொல்லப்பட்டு இருக்கிறது என்று பார்த்தோம்.
அதெல்லாம் முழுமை கிடையாது. ஆனா பவுலடிகளார் சொல்றாரு பாருங்க, ரோமர் 16:29 சொல்லும் பொழுது, நான் உங்களிடத்தில் வரும் பொழுது 15:29 நான் உங்களிடத்தில் வரும் பொழுது கிறிஸ்துவின் சம்பூரண ஆசீர்வாதத்தோடு வருவேன். என்ன விசுவாசம் பாருங்க. இந்த ஆசீர்வாதம், அந்த ஆசீர்வாதம், சுகமாக்கும் ஆசீர்வாதம், வரங்களை கொடுக்கும் ஆசீர்வாதம், அதோட வருவேன்னு சொல்ல. கிறிஸ்துவுக்கு என்னென்ன இருக்கோ அந்த சம்பூர்ண ஆசீர்வாதத்தோடு தான் நான் உங்களிடத்தில் வருவேன் என்று சொல்லுகிறார். ஏங்க, வெளிப்பாடு பெற்ற மனுஷன் அவருடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது எதிர்மாறான காரியங்கள் பல காணப்பட்டன. நீங்க சொல்ல போனா உபாகமம் 28ஆம் அதிகாரத்துல 15ல இருந்து பாத்தீங்கன்னா அங்க சாபத்தின் பட்டியல் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதுல சில காரியங்கள் அவருடைய வாழ்விலே காணப்பட்டது. ஆனால் என்ன சொல்றாரு, இவளை குறித்து ஒன்றையும் குறித்து நான் எண்ணேன், அதை நினைக்க கூட மாட்டேன். ஆபிரகாம் மாதிரி தான் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் ஆபிரகாம் எண்ணாதிருந்தான். அதுதான் நம்மை தேவன் எதிர்பார்ப்பது. சூழ்நிலையில இந்த ஆசீர்வாதம் என்று நான் சொல்லும் பொழுது பண ஆசீர்வாதத்தை, பொருளாதார ஆசீர்வாதத்தை மாத்திரம் சொல்ல, எல்லா ஆசீர்வாதங்களும் அடங்கியது. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், இகபர ஆசீர்வாதங்கள், வரப்போகிற நாட்களிலே அவ ஃபியூச்சர் பிளஸிங் மகிமை மேல் மகிமை 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 அடைந்து அந்த உன்னத மகிமையின் ஆசீர்வாதத்தையும் சேர்த்துதான் சொல்லுகிறார். ஆனால் நன்றாக நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, தேவன் ஒன்றையுமே நாம் ஜெபிப்பதினால கொடுப்பதில்லை. அவர் ஏற்கனவே திட்டம் பண்ணி ஆயத்தம் பண்ணி சிலுவையில் அதை முடித்து கிருபையாக நமக்கு தருகிறார். கிருபை என்று சொல்லும் பொழுது இயேசு சிலுவை செய்து முடித்த கிரியை. சத்தியம் என்று சொல்லும் பொழுது இயேசு சிலுவையில் செய்து முடித்த கிரியையினால் பிதாவாகிய தேவன் என்னை எவ்வாறு பார்க்கிறார்? கிறிஸ்துவுக்குள் வைத்து கிறிஸ்துவாக, இங்க என்ன சொல்லலாம், கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக அவருடைய ஆசீர்வாதத்தால். அப்போ இந்த மிஸ்டர் பிளஸிங்கே கிறிஸ்து தான். அவருக்குள்ள நான் இருக்கிறனால இப்ப நான் என்ன ஆயிட்டேன், நானே மிஸ்டர் பிளஸிங் ஆயிட்டேன். இது நம்முடைய இருதயத்திலே படமாக வேண்டும். அதனாலதான் நான் இதெல்லாம் உங்களுக்கு டீடைலா காண்பித்துக் கொண்டிருந்தேன். வெறும் ஆசீர்வாதம் சொல்லிட்டா ஜனங்க உடனே என்ன நினைச்சுக்குவாங்க, செழிப்பு மாத்திரம் தான் பிரதர் சொல்றாரு அப்படின்னு. செழிப்பு இல்லைங்க, செழிப்போட சேர்த்து எல்லாத்தையுமே அங்க சொல்றாரு. ஆரோக்கியத்தை சொல்றாரு, நீதியான வாழ்க்கையை சொல்றாரு, நீதியான வாழ்க்கையை சொல்லுகிறார், பரிசுத்த வாழ்க்கையை சொல்லுகிறார், பரிபூர்ண வாழ்க்கைய. ஏன் இந்த ஆசீர்வாதம் என்ன? பரிபூர்ண ஜீவனின் வாழ்க்கை. பரிபூர்ண ஜீவன்னா பரிபூரண தேவனின், பரலோக தேவனின் பரலோகத்தில் என்ன வாழ்க்கை வாழப் போகிறோமோ அந்த ஆசீர்வாதத்தின் ஜீவன் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இனி கொடுக்க போகப்படலை, ஏற்கனவே. ஆனா ஒரே காரணம், நம்ம இன்னும் அதை வெளிப்பாடாக அறியவில்லை. திரும்பவும் சொல்றேன், அதை வெளிப்பாடாக அறிந்தோமானால் ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ மாட்டோம். வேதத்தின் பக்தர்கள் எல்லாம் இந்த ஆசீர்வாத வாழ்க்கை வாழ அவர்களுக்கு காரணமா இருந்தது எதுங்க? தேவன் அவர்களை விசுவாசித்தபடினால் நீதிமான் என சொல்லப்பட்டார். ஆபிரகாம் பத்தி அப்படித்தானே சொல்றாரு கலாத்தியர் 3:13. அவன் உலகத்தை சுதந்தரிப்பான் என்ற வாக்கு தத்தம் அவன் கீழ்ப்படுதலினால் அவனுக்கு வரல. நான் இப்ப சொல்றது நம்முடைய புதிய உடன்படிக்கை பத்தி சொல்லல. பழைய உடன்படிக்கைக்கு முன்னாகவே தேவன் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணி உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று சொன்னாரே, அந்த வாக்கு தத்தத்தை நான் சொல்லுகிறேன். பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாம் உன்னில் ஆசீர்வதிக்கப்படும், அந்த ஜனங்கள் எல்லாம், நாடுகள் எல்லாம் என்று சொன்னாரே, அதை சொல்லுகிறேன்.
அங்க என்ன சொல்றார் பாருங்க, அது விசுவாசத்தினால் வரும் நீதியினால் அவன் பெற்றுக்கொண்டான் என்று சொல்லுகிறார். அவன் கீழ்ப்படிதல் அல்ல. அதனாலதான் 4ஆம் அதிகாரம் ஆரம்பிக்கும் போதே சொல்லிடுறாரு, அவன் கீழ்ப்படிந்திருந்தானா அவன் போஸ்ட் பண்றதுக்கு, பெருமைப்படுறதுக்கு இடம் இருக்கான ஆண்டவர் படல. அவனை விசுவாசத்தினாலதான் நீதிமான் ஆக்கினான். அந்த விசுவாசத்தில் நீதிமானபடினாலதான் அவன் விசுவாசம் கொஞ்சமும் குறையுது. முழுவதுமாக தேவ வார்த்தையே, சத்தியத்தையே நோக்கி பார்த்து, சொன்னவர் உண்மையுள்ளவர், அப்படியே செய்வார் அப்படின்னு அவரை முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் என்று வேதம் சொல்லுகிறது. அவனை நம்ம பார்க்கும்போது அங்க 21:21 என்ன சொல்றாங்க, தேவன் உம்மோடு கூட இருக்கிறாராமே. ஏன்? அவன் செய்வதெல்லாம் ஆசீர்வாதமா இருக்கு. அவன் செய்வதெல்லாம் ஆசீர்வாதமா இருக்கு. அததான் யாக்கோபை குறித்து சொல்றேன். சாரி, ஈசாக்கை குறித்து சொல்றாங்க. 24ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும் பொழுது, ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்றார். நம்மை பார்த்து என்ன சொல்றாரு? இயேசுவின் நிமித்தம், கிறிஸ்துவுக்குள்ளால ஆசீர்வதிப்பேன்னு சொல்றார். அப்ப பாருங்க, அவன் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். எந்த அளவுக்கு? அவனுடைய எதிரிகள் எல்லாம் கண்டு பொறாமைப்படும் அளவுக்கு. அவ்வளவு தூரத்துக்கு அவன் மேல பொறாமப்பட்டான். எங்களை விட்டு போயிடுனா. அப்புறம் பார்த்தா, ஐயா அவனோட நம்ம ராசி ஆகணும். அவன்கிட்ட ஒண்ணு இருக்குது. அவனோட நம்ம சேர்ந்து இருந்தோம்னா நமக்கும் அந்த ஆசீர்வாதம் வரும் அப்படின்னு உடன்படிக்கை பண்ண வராங்க. அப்பவும் அதான் சொல்றாங்க, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், நீ செய்வதெல்லாம் ஆண்டவராக பார்த்து. Whatever concern Isaac was a blessing. அது ரொம்ப கிளியரா அங்க பார்க்கணும். யாக்கோபையும் அதை தான் பார்க்கணும். பின்னாடி அந்த 30ஆம் அதிகாரம் வரும்பொழுது அங்க அப்படிதான் சொல்றாரு. அவன் லாபானிடத்துல லாபானால சிறுமப்படுத்தப்பட்டாலும், அவன் எவ்வளவு கண்ணியா இவனுக்கு எதை பண்ணாலும் ஆண்டவர் அவன் மேல என்ன பண்ணாரு? ஆசீர்வாதத்தை பொழிய பண்ணினார். அதுதான் யாக்கோபுடைய வாழ்க்கையில பார்க்கணும். பின்பு யோசேப்புடைய வாழ்க்கையில பார்க்கும்போது 39ஆம் அதிகாரத்துல என்ன வேதம் சொல்லிருப்பாங்க, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் செய்ததெல்லாம் வாய்த்தது, அவன் எஜமான் அதை பார்க்க முடிந்தது என்று சொல்லுகிறார். இப்போ ஆசீர்வாதம் நம்மோட கூட இருக்குமானா, அந்த ஆசீர்வாதத்தை நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்க பார்க்க முடியும். அந்த வித்தியாசத்தை அவன் சிறையில இருந்தான், சிறையின் அதிகாரியும் அதை பார்க்க முடிந்தது, பார்வோனும் அதை பார்க்க முடிந்தது. அதனாலதான் அவனை எவ்வளவு தூரத்துக்கு தேவன் உயர்த்துகிறார் பாருங்க. அகில உலகத்தையும் போஷிக்கிறவனாக அவன் மாற்றப்படுகிறான். ஏங்க? the blessing was that empowerment. அந்த நபர், நான் திரும்பவும் சொல்றேன், நம்ம இந்த நபரை பற்றி நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நித்திய ஜீவன் என்றாலும் இயேசு என்னும் நபர் தான். கிருபை சத்தியம் என்றாலும் இயேசு என்ற நபர் தான். ஆசீர்வாதம் என்றாலும் இயேசு என்ற நபர் தான். சுகம் என்றாலும் இயேசு என்ற நபர் தான். நம்ம அதை தான் பார்க்க வேண்டும். அதனாலதான் 2 கொரிந்தியர் 3:18 சொல்றாரு, பார்த்து பார்த்து அந்த சாயலாகத்தானே ஆவியானவராலே மாற்றப்படுகிறோம் என்று சொல்லுகிறார். ஒரு மகிமையிலிருந்து இன்னொரு மகிமைக்கு செல்லுகிறோம் என்று சொல்லுகிறார். அதுதான் யாக்கோபு 1:25 அவர் சொல்லுகிறார். 1 பேதுரு 1:19 பேதுரு அதை நான் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வேலையை சுலபமாக்கி விட்டார். ஆனா பிசாசு அங்கதான் பிரச்சனையை கொண்டு வரான். என்ன? நம்ம ஆசீர்வாதம் என்ற நபரை பார்க்காமல் நம்முடைய சூழ்நிலைகளையும் உணர்வுகளையும் அனுபவங்களையும் பார்க்க என்ன கொடுக்குறான்? சோதனை தருகிறான், சோதனைக்காரன். நம்ம இந்த ஐம்புலன் அறிவை சார்ந்து கொண்டபடினால, ஆமா அது உண்மைன்னு ஏற்றுக்கொள்ளுகிறோம். அது உண்மை அல்லவே அல்ல. திரும்பவும் சொல்றேன், நம்ம பார்த்த ஆசீர்வாதத்தின் பட்டியல் உள்ள ஒன்று கூட, இப்படிதானே,
அவர் சொன்ன நல்ல வார்த்தைகளில் ஒன்று கூட தவறி தரையிலே விழவில்லை என்று யோசுவா சொல்லுகிறார். அது நம்மை குறித்து சாட்சியா இருக்க வேண்டும். ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்க காரணம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடினால எல்லாமே ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அப்படின்னா என்ன? அது நடந்து முடிந்த உண்மையாக இருக்கிறது. நான் போய் அதற்கு எதுவுமே செய்ய வேண்டாம். ஆண்டவர் சொல்லுவதை கேட்டு இருதயத்திலே காத்துக்கொண்டு அது வாயில் பேசினால் மாத்திரம் போதும் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் என்ன சொன்னார் தோமா கிட்ட? காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுங்க. அதுதான் அங்க ரகசியமே. இந்த ஆசீர்வாதத்தில் வாழ்வதற்கு தேவையெல்லாம் தேவனுடைய வார்த்தை மாத்திரம்தான். தேவன் அதான் சொல்றாரு 1 கொரிந்தியர் 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை பார்த்து பண்ணீங்கன்னா அங்க அதை தான் சொல்றாரு பேதுரு. எல்லாமே நமக்கு கொடுக்கப்பட்டது எதுக்கு? அவருடைய ஆசீர்வாதம் திவ்ய சுபாவம்னா அவருடைய ஆசீர்வாத சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குகள் எல்லாம் நமக்கு தரப்பட்டு விட்டது. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம்? அதை சாதாரணமா எடுத்துக்கிட்டோம். ஏன்? நம்ம கண்களால் காண்பதுதான் மெய்யின்னு நினைச்சிட்டோம். நம்முடைய அனுபவம் தான் மெய்யின்னு நினைச்சிட்டோம். ஆனா அனுபவம் அப்படி இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? தேவன் ஒருவரே சத்தியவர, அவருடைய வார்த்தையே சத்தியம். அவருடைய சத்தியத்தினாலே நம்மை அங்க என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, பரிசுத்தமாக்குகிறார், சுத்தம் பண்ணுகிறான்னு சொல்றாரு. அது இங்க நமக்கு சொல்ல என்ன சொல்லலாம்? அந்த சத்தியமாகிய வார்த்தையினாலே நம்மை ஆசீர்வாதமாக வாழ வைக்கிறார். இது தேவனுடைய வழி. எனக்கு 1 கோடி வேணும்னு ஆண்டவரை கேட்க சொல்லல. நான் செய்வதெல்லாம் வாய்க்கணும்னு சொல்லல, கேட்க சொல்லல. வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் என்னை ஆசீர்வதியும் கேட்கவும் சொல்லல. அதெல்லாம் அவர் ஏற்கனவே செய்து விட்டார் என்று சொல்லுகிறார். ஒரே காரணம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடினா. பரிபூர்ண நன்மையை நம்மேல் கட்டளையிட்டேன் என்று சொல்லுகிறார். ஆசீர்வாதத்தை நம்மேல் கட்டளையிட்டேன் என்று சொல்லுகிறார். நல்லா யோசித்து பாருங்க. தேவன் சொல்லுகிற காரியங்களை பாருங்க. நம்ம யூசுவலா அந்த 28ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்ட காரியங்கள் உபாகமல இவைகளின்படி செய்ய கவனமாக இருந்தாலே எடுத்துக்கணும். கொஞ்சம் நல்லா யோசித்து பாருங்க. அதுக்கும் நமக்கு சம்பந்தம் இருக்கா? இல்ல. கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா அங்க 10ஆம் வசனத்துல இருந்து உங்களுக்கு காமிக்கிறேன். பவுலடிகளார் என்ன சொல்றாரு? நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் சாபத்துக்கு உட்பட்டு இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். அப்போ இன்னைக்கு சாபத்துல இருக்கோம்னா காரணம் என்ன? We are under the mindset of law. அதுதான் அங்க அவர் சொல்லுங்க பார்க்கலாம். நான் 10ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், 9 வாசிக்கிறேன். அந்தபடி ஆபிரகாம் பத்தி சொல்லிட்டு, விசுவாச மார்க்கத்தார் விசுவாசம் உள்ள ஆபிரகாமை போல காணாமல் இருதயத்தில் விசுவாசிப்பவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அதுல எந்த சந்தேகமே கிடையாது. அதுல எந்த விவாதத்துக்குரிய காரியமும் இல்லை. இந்த நிபந்தனை இருக்குமோ, அந்த நிபந்தனை இல்ல. அததான் சொல்றார். சொல்லிட்டுதான் என்ன சொல்றாரு பாருங்க. காரணம் நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரர் யாவரும் சாபத்துக்கு உட்பட்டுக்கலாம் என்பதற்கு காரணம் என்னவா? நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளை எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்க பாருங்க. எல்லாம் அது நல்லா அண்டர்லைன் பண்ணுங்க. ஒண்ணு இல்ல, எல்லாம் அதான் முடியாதுன்ட்டாரு.
இது மனித முயற்சியால் எந்த மனிதனும் வாழ்ந்து ஆசீர்வாதத்தில் வாழ முடியாது. அததான் அங்க சொல்றார். ஆனா விசுவாச மார்க்கத்தாரெல்லாம் அந்த ஆசீர்வாதத்துல வாழலாம். நியாயப்பிரமாண கீழ்ப்படுதலை சார்ந்து வாழுகிறவர்கள் ஒரு நாளும் ஆசீர்வாதத்தில் வாழ முடியாது. அததான் அங்க சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க. நியாய பிரமாணத்தினாலே ஒருவனும் ஏன் எல்லாவற்றையும் கீழ்ப்படியணும். ஒண்ணுல விட்டா எல்லாமே விட்ட மாதிரி. அதான் சொல்றாரு, நீதிமான் என்பது வெளியரங்கமாய் இருக்கிறது. எப்படி வெளிங்கிறாரு? வேதம் சொல்லும் சத்தியம் என்ன சொல்லுகிறது? விசுவாசத்தினாலே நீதிமான் ஆசீர்வாதமாக வாழ்வான். வேற வழியே இல்லைங்க. வேற வழியே கிடையாது. அப்புறம் கட்டாயமா வாழ்வோம். அதுல எந்த சந்தேகம் கிடையாது. அததான் அங்க சொல்றாரு பாருங்க. எபிரேயர் 6ஆம் அதிகாரத்துக்கு வாருங்க. 2 மாறாத பிரமாணங்கள் சொல்லுவார். அவர் என்ன சொல்றாரு பாருங்க. 6ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனத்துல அவர் என்ன சொல்றாரு? நீங்கள் அசதியாயிராமல். அப்படின்னா என்ன? கேஷுவலா எடுத்துக்கிறீங்க. எத? தேவ வார்த்தைய. ப்ளீஸ் டேக் சீரியஸ் அபவுட் வாட் காட் சேஸ். பிரச்சனை எல்லாம் அதுதான். நம்ம மனித வார்த்தைங்க எல்லாம் 1000 சொல்லுவாங்க. அப்படிதானே? இந்த இத்தனை மணிக்கு வரம் பிரதர்ன்னுவாங்க. வரவே மாட்டாங்க. என்கிட்ட 2 நாள் ஒருத்தர் அப்படித்தான் சொல்லிட்டு இருக்காரு. நேத்து முந்தா நேத்தும் வரல. அதெல்லாம் பார்த்து பார்த்து மனுஷ வார்த்தை மாதிரி தேவ வார்த்தையை நம்ம நினைக்கிறோம். அது முதல்ல தப்பு. அவர் அவருடைய உன்னதமே அவருடைய இன்டெகிரிட்டில தான் இருக்கு. வாட் he says he means it and whatever he says it will come to pass. அதுல எந்த சந்தேகம் கிடையாது. உலகத்தை சிருஷ்டிக்கும் போதே பார்க்கிறோம். ஒழுங்கின்மை, வெறுமை, இருள். ஆனா அவர் எதை பேசுகிறார்? வெளிச்சத்தை பேசுகிறாரு, இருள் வெளிச்சம் ஆயிடுச்சு. ஒழுக்கத்தை பேசுகிறாரு, எல்லாம் ஒழுங்காயிடுச்சு. பரிபூர்ணத்தை பேசுகிறாரு, எல்லாமே பரிபூர்ணம் ஆயிடுச்சு. இப்படிதான் நம்மளும் வாழணும்ன்றாரு. இருக்கலாம். ஆண்டவருக்கே அங்க இருந்துச்சு அந்த சேலஞ்ச். இயேசு கிறிஸ்துக்கும் அந்த சேலஞ்ச் இருந்துச்சு. ஆனா அவர் பேசினார். என்ன பேசினாரு? இந்த விசுவாச வார்த்தைன்னு சொல்றாரு, அந்த ஆசீர்வாத வார்த்தையே பேசினார். ஜீவனுள்ள வார்த்தையே பேசினார். அத வாயில வச்சுட்டீங்கன்னா கட்டாயமா இருதயத்துக்கு போகாம இருக்க முடியாது. இட் இஸ் சோ சிம்பிள். அதனாலதான் அங்க ரோமர் 10 சொல்றாரு, நீ போய் எமயமலையில ஏறி எதை சாதிக்கணும்னே கிடையாது. இந்த ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ்வதற்கு நீ செய்ய வேண்டியதெல்லாம் இந்த வார்த்தை, ஆசீர்வாத வார்த்தைய வாயை விட்டு பிரியாம பாதுகாத்து கொண்டா போதும். No other way. No other way. It is God's system in God's kingdom. அத புரிஞ்சுக்காம துன்மார்க்கெல்லாம் நல்லா இருக்கான். சாத்தா அவங்களை நல்லா ஆசீர்வதிக்கிறான். நீதிமானெல்லாம் கடன்ல இருக்கான், தரித்திரத்தில் இருக்கான். பேசுறது வேதத்துக்கு ஒவ்வாத வார்த்தை. அது பிசாசின் வார்த்தை, பாதக வார்த்தை. நாம் பேச வேண்டியது சாதக வார்த்தை. தேவன் என்ன சொல்லுகிறாரோ அது நாவை விட்டு பிரியாது இருக்க வேண்டும். என் மகனே, இந்த வார்த்தைகளை கவனி. வேற எதையும் நீ கவனிக்காத. உன் மணிப்பாச கவனிக்காத. நீ செஞ்சு தோத்து போனதை கவனிக்காத. உன்னுடைய கையின் பிரயாசத்தை எவனோ சாப்பிட்டுட்டு போறானே அதையும் கவனிக்காத. நான் கஷ்டப்பட்டு உழைச்சேனே வந்து தூக்கிட்டு போயிட்டானே அப்படி நினைக்காத. என்னதான் நினைக்க போற? இந்த ஆசீர்வாதத்தில் வாழ உடன்படிக்கையின் நிமித்தம் பலன் கொடுக்கிறார். உபாகம் 8:18 சொல்றார். வேற காரணமே இல்லைங்க. உடன்படிக்கையில என்ன பண்ணிட்டாரு? எனக்குரியதெல்லாம் உனக்குரியதுன்னு சொல்லிட்டாரு. நம்மகிட்ட சொன்ன உனக்குள்ள எனக்கு, ஆனா நம்மகிட்ட என்ன இருக்குதாங்க? ஒண்ணுமே இல்லை.
அதெல்லாம் தாராளமா எஸ் ஆண்டவரே. அப்போ அது கூட உடன்படிக்கை அங்க பாத்தீங்கன்னா இயேசுவை தான் உடன்படிக்கை பார்ட்னரா வைக்கிறார், நம்மள வைக்கல. ஏன்னா எங்கேயாவது பொலாரிட்டி பண்ணிடும், கொலைப்படி. அப்ப பாருங்க, இந்த உடன்படிக்கை தவறவே முடியாது. இந்த உடன்படிக்கை தவற முடியாதுன்னா என் நீதியும் தவற முடியாது, என் சுகமும் தவற முடியாது, என் ஆசீர்வாதங்களும் தவற முடியாது, என் வெற்றியும் தவற முடியாது, என் விருத்தியும் தவற முடியாது. நான் என்ன சொன்னாலும் நான் தேவனை போல தேவ சாயல்ல தான் வாழுவேன். அது தவறவே முடியாது. ஏன்? அது தேவன் ஏற்படுத்தின உடன்படிக்கைங்க. அவர் பேரே உடன்படிக்கையின் தேவன். கவனன்ட் காட், கவனன்ட் கீப்பிங் காட். அவர் என்ன சொல்றார் பாருங்க. இங்க 6ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, அசதியா இராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை இப்படித்தான் பெற்றாங்க. விசுவாசத்தின் பழைய ஏற்பாடுலயும் அப்படிதாங்க பெற்றாங்க. நீடிய பொறுமைன்னு சொல்லும் பொழுது நான் அடிக்கடி சொல்றது மன உறுதி. கத்தோலிக்க பைபிள் அப்படிதான் போடும். மன உறுதி. எனக்கு சொன்னபடியே நடக்கும். அந்த உறுதி எவ்வளவு நாள் ஆனாலும் நான் அதுல மாறவே மாட்டேன். கன்சிஸ்டன்ட்லி, கான்ஸ்டன்ட்லி மை ஃபெய்த் வில் பி சேம் திங். புஷ்ஷுன்னு ஏறாது, புஷ்ஷுன்னு இறங்காது. எப்ப ஏறி இறங்கும்? இந்த வார்த்தையை கேட்கும் போது இருதயத்துல விசுவாசம் வரும், இல்லைன்னு சொல்லல. எல்லாருக்கும் வரும். நீங்க அறிக்கை பண்ணும்போது விசுவாசம் வரும். எதை கேட்கிறீங்களோ அந்த விசுவாசம் இருதயத்துல வரும். அப்படியே உயர்ந்து காணப்படும். ஆனா இந்த பயலுக்கு நல்லாவே தெரியும். யாரு? இந்த மத்த பையன், நம்முடைய சத்துரு. அவனுக்கு ஏற்கனவே பெரிய மன வருத்தம், நம்மளை இழந்துட்டோமேன்னு சொல்லி. அதனால இப்ப என்ன பண்றான்? எப்படியா இவன் இந்த உலகத்துல அந்த பரலோக ஆசீர்வாதத்துல வாழக்கூடாதுன்னு வகை தேடி யாரை ஏமாத்தலாம், whom to deceive, யாருக்கு சத்தியம் தெரியல, வேதத்தை குறித்த அறிவு இல்ல, ஒரு விதத்துல சொல்ல போனா கிறிஸ்துவுக்குள் தாங்கள் யார் என்பதை அறியாதவர்கள் யார், அதை தேடிதான் அலைகிறான். ஏன்? அவன் உடனே வரான். அப்படித்தானே அங்க சொல்றாரு. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 11ஆம் சொல்றாரு, இருதயத்துல வசனம் வந்து அவனுக்கு அப்படியே நடுங்கி போயிடுறான். ஓப்பனா சொல்றாங்க. ஆண்டவங்க ஆவிக்குரிய கண்களை, என் கண்களை திறந்தா அதை தான் பார்ப்போம். என்னைக்கு இந்த வசனத்தை நீங்க கேட்கிறீங்களோ, அது உங்க இருதயத்துல போகுதோ, அவனுக்கு அப்படியே நடக்கும், கலக்கம், பயம், திகிலு. ஏன்? அவனுக்கு அந்த வசனத்தின் வல்லமை தெரியும். அது அவன் இருதயத்துல இருந்துச்சுன்னா அவன் சாதாரண வாழ்க்கை வாழ மாட்டான். என்னை 7 வழியா துரத்துவான் அப்படின்னு அவனுக்கு ஒரு பயம், திகில், கலக்கம். அதனாலதான் வசனத்தை திருட வரான். கரெக்டா பாயிண்ட்டுக்கு வரான். இது இருந்தா தானங்க விசுவாசம். இன்னைக்கு கேட்டான், நாளைக்கு சூழ்நிலை நாள் கொண்டா அவனை எடற பண்ணு. என்னடா இது? சந்திரசிங் பிரதர் இப்படி சொன்னாரு. என் சூழ்நிலையை பார்த்தா அப்படி இல்லையே. அவர் சூழ்நிலை கூட அப்படி இல்லை அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. ஆனா நான் அதை பத்தி கவலைப்படுறவங்க. ஏன்? எதை தான் நான் பார்க்கிறவன்? கிறிஸ்துவுக்குள் நான் யார்? கிறிஸ்துவுக்குள் நான் யார்? அதை பார்க்கும் வரைக்கும் எனக்கு தோல்வி இல்லை, எனக்கு பாவம் இல்லை, எனக்கு வியாதி இல்லை, எனக்கு சாபமும் இல்லை. ஏன்? கிறிஸ்துவுக்குள் அவர் சாபமாகி என்னை நியாயப்பிரமாண சாபத்தில் இருந்து விடுதலையாக்கி என்ன பண்ணிட்டார்? ஆசீர்வாதமாக்கி விட்டார். அது நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த வசனத்தை. அப்பதான் அந்த 28ஆம் அதிகாரம் படிக்கும் போது நமக்கு அந்த சந்தேகமே இருக்காது. நான் சில காரியங்களை ஒன்னும் கீழ்ப்படியில பிரதர். இன்னும் ஆகான் இருக்கான். ஆகான் இருக்க வரைக்கும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியாது. ஐயா, அது பழைய உடன்படிக்கை. புதிய உடன்படிக்கையில என்ன சொல்றாரு? உன் கீழ்ப்படியாம அந்த ஆகான் மாதிரி ஏதோ ஒண்ணு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன், தீட்டுப்படுத்திட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன், ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்? சிலுவையில எடுத்துக்கிட்டாராம்.
கொஞ்சம் யோசித்து பாருங்க. உங்க தவறுகள், உங்கள் அக்கிரமங்கள், உங்கள் அநியாயங்கள், உங்களுடைய இது மனுஷ மூளை ஏத்துக்காது. அவர் ஏற்றுக்கொண்டான்னு சொன்னா. ஆனா அதுதான் சத்தியம். மனிதருடைய பாவங்களை எண்ணாமல் தன் குமாரன் மேல் செலுத்தி, அவருடைய நீதியை இவர்களுக்கு செலுத்தி தேவனோடு அவளை ஒப்புரவாக்கினார். இந்த ஒப்புரவாக்குதலின் ஊழியம் தான் நமக்கு கொடுக்கப்பட்டதுன்னு அங்க 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துல ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் எங்கதான் இருக்கான்? ஆசீர்வாதத்துக்குள்ளதான் இருக்கான். அவன் சாபத்தின் எல்லைக்கு போகவே முடியாது. ஆனா இத அறியாதபடினாலதான். அதனாலதான் ரோமர் 6:14 என்ன சொல்றாரு? நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் இந்த புதிய பிரமாணம், கிருபை பிரமாணத்துக்கு, கிருபைன்னா என்னங்க? அவர் என்ன செய்தார்? அதனால நான் என்னவா இருக்கிறேன்? பழைய பிரமாணம் எல்லாமே டூயிங், டூயிங், டூயிங். கேட்கணும் கவனமா. அங்கேயும் அதேதான். ஆனா செய்யணும். இங்க என்ன சொல்றாரு? நீ விசுவாசித்தா போதும். ஏன்? அது அப்படியே ஆயிடும்னு அவருக்கு தெரியும். நீ இந்த ஆசீர்வாதங்கள்லாம் உன் மேல் வந்து பலிக்கும்னு சொல்றாரு. ஏன்? காரணம் என்ன? அவர் உன் கீழ்ப்படுதல் ஆனபடியினால. அங்க என்ன சொல்றாரு? 3:13 அந்த கீழ்ப்படியாமையினால் வந்த, நான் அதை திருப்பி உங்களுக்கு அதை எடுத்துட்டு இங்க எபிரேயருக்கு வராங்க. என்ன சொல்றாரு பாருங்க. சாபங்களுக்கு நீங்களாக்கி என்று சொல்லுவார். ரொம்ப தெளிவா சொல்றாருங்க. ரொம்ப தெளிவா சொல்றாங்க. அதுல எந்த சந்தேகமும் இல்லாம மரத்தில் தூக்கப்பட்டவன், சபிக்கப்பட்டவன் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறபடி எங்க என்னாமத்துல கிறிஸ்து நமக்காக சாபமாகி எப்படி பாவமானாரோ அதே மாதிரிதான் அவர் பாவமானபடியினால சாபமும் ஆனார், வியாதியும் ஆனார், தர்த்தனமும் ஆனார். ஏன்? அந்த சாபத்தின் பட்டியலை நம்ம படிக்கிறோம் இல்லைங்க. நான் 15ல இருந்து இன்னும் உங்களுக்கு படிக்கல. அது குவைட் அ பிக் திங். நிறைய நேரம் வீணாகும்னு நினைக்கிறேன். நீங்க கொஞ்சம் அதை எடுத்து படிச்சு பாருங்க. நீ எழுதிட்டு, டேய் இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. ஏன்? இங்க ஆண்டவர் சொல்றாரு, அவைகளிலிருந்து என்னை நீங்களாக்கி நீங்களாக்கி அந்த 15ல இருந்து அந்த அதிகாரம் முடிகிற வரைக்கும் சொல்லப்பட்ட சாபம் ஒரு பெரிய லிஸ்ட்டுங்க. ஏங்க? பழைய உடன்படிக்கையில அதை கேட்டு அவங்களுக்கு ஒரு பயம் வரணும். அந்த பயத்துல தேவனை சார்ந்து வாழணும். ஆனா புதிய உடன்படிக்கையில தேவன் என்ன செய்தார், நீ என்னவா இருக்கிறத கேட்டு அவர் மேல ஒரு அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசம் வரும். அதுதான் அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம். அவங்களுக்கு அப்படித்தான் வச்சிருந்தார். ஆனாலும் அவர் என்ன சொல்றாரு? டேய் உங்களுக்கு உணரத்தக்க இருதயம் இல்ல, கேட்கிற காதுகள் இல்ல, அப்படிதானே? காண்கிற கண்கள் இல்லடா. தேவன் மோசே ரொம்ப அங்காளாய்த்து சொல்லுகிறான். நூற்றாண்டு 5ஆம் அதிகாரத்திலேயோ 29ஆம் அதிகாரத்திலேயோ நம்ம பார்க்கலாம். ஆனா நாம் தேவன் அண்டை சேரும் பொழுது அந்த முக்காடு நீங்கப்பட்டது. ஆகவே ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு நமக்கு விடுதலை என்ன? முகமுகமா பார்க்கலாம். இந்த கண்ணாடியில எழுதியிருக்குல்ல, நியாயப்பிரமாண சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி. நியாயப்பிரமாண சாபத்திற்கு ஆண்டவர் பொய் சொல்லுவாரா? ஏற்கனவே செஞ்சுட்டேன்றாருங்க. உங்க வேலையெல்லாம் அதை விசுவாசிக்கிற ஒண்ணுதான்றார். மீட்டு கொண்டார். எதற்கு? ஆபிரகாமுக்கு சொன்னாரு உன் சந்ததிக்குள் அப்படின்னு. அந்த சந்ததி கிறிஸ்து. அந்த ஆசீர்வாதம் நமக்கு வரும்படி இப்படி ஆயிற்று. வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினால் பெறும்படி இப்படி ஆயிற்று என்று சொல்லுகிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். நம்முடைய கிரியையே இல்லை அந்த ஆசீர்வாதமான வாக்கு. ரொம்ப பேர் என்ன சொல்லுவாங்க, நீங்க ரொம்ப உண்மை இல்லை மனுஷன் பிரதர். உங்க ஆபீஸ் வேலையிலும் சரி, ஊழிய காரியங்களிலும் சரி, ரொம்ப உண்மையா இருக்கீங்க. உண்மை உள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறுவான் போட்டுருக்காங்க. நோ பிரதர். அந்த உண்மைக்கும் காரணம் என்னங்க? அவருடைய உண்மை என்னுடைய உண்மை ஆகிறது. அது என்னுடைய உண்மை அல்ல. என்னுடைய உண்மை கொஞ்சம் குறைவு உள்ளதுதான். குறைவு உள்ளதுதான். நான் செய்வதெல்லாம் வாய்க்குன்னு 2000க்கு முன்னாடியே நான் விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் என்னுடைய ஆபீஸ் வேலையில. என்ன ரொம்ப த்ரிட்டன் பண்ணி ஒரு பயத்தையே கொடுத்தாங்க.
ஏன்னா அந்த பிரான்ச் மேனேஜர் போஸ்ட் சில பெர்க்ஸ் எல்லாம் இருக்கும். காரு, டெலிஃபோன் அது மாதிரிலாம் அந்த காலத்துல பெரிய இதா நாங்க நினைச்சோம் இன்சென்டிவா. அதனால ரொம்ப பயமுறுத்துனாங்க. அந்த டார்கெட்ட ரீச் பண்ணணும். இல்லன்னா அப்படி பண்றோம், இப்படி பண்றோம்ன்னு. பயந்து போயிருந்தேன். ஆனா 90ஆம் வருஷம் டிவிஷனல் மேனேஜரா ப்ரமோட் ஆனேன். 92ல ஆண்டவர் என் கண்ண திறந்தார். என்ன திறந்தாரு? விசுவாசத்திற்கு. விசுவாசம் என்பது குருட்டு விசுவாசம் அல்ல. இருதயத்துல வார்த்தை இருந்தா தான் அது விசுவாசம். ஆண்டவர் அப்படித்தான் சொல்றாரு. ஒரு ஸ்திரீ சொல்றாரு, "உமக்கு பால் கொடுத்த முலை ரொம்ப ஆசீர்வாதமானதுன்னு சொல்ல சொல்றாரு. அத விட ஆசீர்வாதம் என்ன? இந்த வார்த்தை உங்கள இருதயத்துல தங்கி தரித்துச்சுன்னா, நீங்க சாதாரணமா வாழவே மாட்டீங்க." ஆண்டவரே சொல்றாருங்க. வேணா அந்த வசனத்தை எடுத்து உங்களுக்கு நான் வாசிக்கவா? உங்களுக்கு தெரியும்ல அது. லூக்கால சொல்றாரு. அப்போ அந்த ஆசீர்வாதத்துல தான் நம்ம வாழுவோம். ஏன்? அந்த வார்த்தை அது ஒண்ணுதான். வேற ஒண்ணுமே இல்ல. The power is in the word of God. The power is in the gospel. சுவிசேஷத்துல தான் இருக்குது அந்த வல்லமை. அந்த எபிரேயர் 1:3 என்ன சொல்றாரு? வார்த்தையின் வல்லமையினால். வல்லமையுள்ள வார்த்தை இல்ல. வல்லமையுள்ள வார்த்தையினால்றார். அப்போ ஆண்டவருடைய வல்லமையே எங்க தான் இருக்குது? வார்த்தையில தான் இருக்குது. அவருடைய வல்லமையை நம்ம அவுக்கணும்னா, வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுதுதான். அதனால தான் ரோமர் 1:16 சொல்றாரு, என்னை நீங்களாக்கி ஆசீர்வாதம் ஆக்கிவிட்டார் என்று சொல்லுகிறாரே, இந்த கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை நான் விசுவாசிக்கும் பொழுது எப்படி காணாமல் அது என் வாழ்க்கையில மேனிஃபெஸ்ட் பண்ணுவதற்கு முன்பாக, என் அனுபவம் ஆவதற்கு முன்பாக, ஆண்டவர் சொன்ன ஒரே காரணத்தினால அதை நான் அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறேன் விசுவாசிக்கும் போது, இந்த இருதயத்துல ஒரு உறுதி, ஒரு நிச்சயம், ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம் வருது. அததான் அவர் அங்க சொல்றாரு. அப்ப என்னங்க இந்த வார்த்தை இருதயத்துல இருக்குது. கலாத்தியர் 3:13 என் இருதயத்துல இருக்கு. ஆகவே 14 சொன்னபடி அது எனக்கு வந்துருச்சு. அததான் எபேசியர் 1:3 சொல்றாரு. ஐயா, அதற்குத்தான் தன்னை ஒப்பு கொடுத்தார்னு முதல் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே சொல்லிறாரு. இந்த சாபங்களுக்கெல்லாம் நம்மை விடுதலையாக்கும்படி, கேடுகளுக்கு விடுதலையாக்கும்படி, அவர் தம்மை சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். அந்த பரிகார பலிதாங்க காரணம். வேற காரணமே இல்ல. இத தொடர்ந்து கொஞ்சம் கேளுங்க. ஏன்னா, சபையில இன்னைக்கு இன்னும் அந்த வெளிப்பாடு இல்லாதனால, நான் சொன்னேன்ல, என் 3ஆம் கல்யாணத்து ரிசப்ஷன்ல ஒரு பெரிய பாஸ்டர் சென்னையில. வெரி சீனியர் மேன், வெரி பிக் சர்ச், 2, 3 சர்ச்சஸ். அப்பேற்பட்டவர் சொல்றாரு, "தம்பி, கீழ்ப்படிந்தா தான்ப்பா மேல்படின்ற." யோசித்து பாருங்க. ஏன்? அப்படிதான் இருக்கு. அது பெரிய டினாமினேஷன். அந்த டினாமினேஷன். அந்த டினாமினேஷன் தான் முந்தி நான் இருந்தேன். 17 வருஷம் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் கண்களை திறந்து மெதுவா வெளிய வந்துட்டேன். எங்கடா விசுவாசம் போதிக்கிறாங்கன்னு தேடி போக ஆரம்பிச்சேன். ஏன்? ஆண்டவர் அதான் சொல்லுவாரு. எங்க சுவிசேஷத்த பேசுகிறாங்களோ, அதுதான் உங்களுக்கு விசுவாசத்த உண்டு பண்ணும். அத தான் நீங்க கேட்கணும். அத கேட்க கவனமா இருக்கணும். அ அத தான் நீங்க உற்று நோக்கி பார்க்கணும். அது உங்க செவியை விட்டு பிரியாது இருக்க வேண்டும். கண்களை விட்டு பிரியாது இருக்க வேணும். அத கேட்டு, கேட்டு, பார்த்து, பார்த்து இருதயத்துல அப்படியே காத்து கொள்ள வேண்டும்ன்றார். அதுதான் ஒரே ஸ்டெப்பு நம்ம இந்த ஆசீர்வாதத்தில் வாழ்வதற்கு. அதனால தான் அத இப்படி சொல்றாரு. இங்க திருப்பி நீங்க 6ஆம் அதிகாரத்துக்கு வாங்க எபிரேயர்ல. என்ன சொல்றாரு பாருங்க. அசதியாய் இராமல் நீடிய பொறுமையினாலும் விசுவாசத்தினாலும் சுதந்தரித்து கொண்டவர்களை அப்படின்னா என்னங்க? ஆபிரகாம் அந்த ஆசீர்வாதத்துல வாழ்ந்தான். யோகியனா? இல்ல. ஈசாக்கு வாழ்ந்தான். யோகியனா? இல்ல. யாக்கோபு அவன் பேரே எத்தன் தான். தம்பியை ஏமாத்தினவன், அப்பனை ஏமாத்தினவன். எல்லா பக்கமும் ஏமாத்து பேர் வழியா இருந்தான். ஆனாலும் ஆண்டவர் அவன் மேல சொன்ன ஆசீர்வாதத்த அவனுடைய அனுபவம் தடை செஞ்சுச்சா? தவறான வாழ்க்கை? இல்லங்க. இல்ல. ஹி வாஸ் நாட் குட்.
யோசேப்பை பத்தி நம்ம அப்படி சொல்ல முடியாது, ஏன்னா ரொம்ப பர்ஃபெக்டா இருக்குது. அதனால எல்லாம் அதை எடுத்துக்குவாங்க, அப்படித்தானே? ஆனா அவனும் தவறி இருப்பான். ஏன் வேதவசனம் அப்படிதான் சொல்லுது, எங்கேயாவது தவறி இருப்பான். ஆனா அவனுக்கு ஒண்ணு ரொம்ப கரெக்டா இருந்துச்சு. என்ன? அவன் பெற்ற விஷன். இந்த வார்த்தை தேவன் அவனுக்கு கொடுத்தாரே, அவன் இருதயத்தை விட்டு நீங்காம காத்துக்கொண்டான். பள்ளத்துல போடும்போதும், அடிமையா விற்க போடும்போதும், அடிமையா வேலை செய்யும் போதும், போத்திபார் வீட்டுல சிறையில இருக்கும் போதும் இந்த தரிசனத்தை விட்டு மாறவே இல்லை. ஏன்? அவன் கடைசி வரை அதில் உறுதியா இருந்தான். அதை தெரியல. அது பிசாசை திருட அனுமதிக்கவே இல்லை. ஆனா அவன் நிறைய இடர்ல கொண்டாடான்னு நம்ம பார்க்கிறோம். என்னடா ஆண்டவர் சொன்னாரு, 13 வருஷம் ஆச்சு, ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு இடறதுக்கு சான்ஸே கொடுக்கல. சொன்னவர் உண்மையுள்ளவர். ஆபிரகாமர் தான் அவன். சொன்னவர் உண்மையுள்ளவர். அதுல உறுதியா இருக்கான். நமக்கு அதை தான் இங்க சொல்றாரு. அவங்கள மாதிரி நம்மளும் ஆசீர்வாதத்தை விசுவாசத்தினால சுதந்திரிக்கணும்னு சொல்றாரு. எது வரைக்குமா? நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி முடிவு பரியந்தம். எப்ப நம்பிக்கையின் பூரண நிச்சயம் வரும்? தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தாதான், வேற வழியில. தொடர்ந்து வாயில பேசி கேட்டுக்கொண்டே இருந்தாதான் அது இருதயத்துல தரித்து இருக்கும். நம்பிக்கையின் பூரண நிச்சயம் வரும். அது வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கிறீங்க, இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட ஆசீர்வாதத்தை தான் நான் வாழ போறேன்னு. ஆனா ஒரு நாள் நீங்க சொல்லி வேற ஒண்ணுமே இல்லைங்க. உங்களை உபவாசம் பண்ண சொல்லல, ஜெபம் பண்ண சொல்லல, ஆண்டவருக்கு இவ்வளவுலாம் நீங்க கொடுக்கணும்லாம் சொல்லலைங்க. உங்க நற்கிரியிலே இல்ல. ஆனா நம்ம நற்கிரியில செய்யதான் ஆண்டவர் நம்ம ஏற்கனவே சிருஷ்டித்தான்னு வேதம் சொல்லுது. ஆனா அதெல்லாம் ஒரு கண்டிஷன் நீங்க சொல்லல. இந்த வார்த்தையை கேட்கறனால பூரண நிச்சயம் வருது. அது வரும் வரைக்கும் இத வாயை விட்டு பிரியாது இருப்பதில் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன? ஆசீர்வாத வார்த்தையை பேசுவதில். நான் தான் சொன்னேன், அதை நான் உங்களுக்கு சொல்லும் பொழுதெல்லாம் இதெல்லாம் எழுதி வச்சு டெய்லி அறிக்கை பண்ணுங்கன்னு. எத்தனை பேர் பண்ணீங்கன்னு தெரியல. நீங்க ஜெபம் பண்ணுங்க, நான் வேணாம்னு சொல்லல. ஜெபம் தேவனோடு உறவு கொள்வது. ஆனா டெய்லி ஒரு 1/2 மணி நேரமா கிறிஸ்துவுக்குள் நான் யார் என்பதை எழுதி வைத்து அறிக்கை பண்ணணும். சிஸ்டமேட்டிக்கா பண்ணியே ஆகணும். கிணத்தைக்கு அதை தான் சொல்றாரு. அது அற்புத வாழ்க்கை, அது அதிசய வாழ்க்கை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கைய சூப்பர் நேச்சுரல் பவர். பிளஸிங் என்னங்க? சூப்பர் நேச்சுரல் பவர். அந்த பவர் நம்மகிட்ட வெளிப்படும் பொழுது சம்திங் அது அப்படியே வெடித்து கிளம்பும். அதான் சொல்றாரு. இங்க பாருங்க, அவர் என்ன சொல்றாரு அந்த வசனத்துல, முடிவு பரியந்தம் ஜாக்கிரதை காண்பிக்க வேண்டும். எதுல? அந்த வார்த்தை உன் வாயை விட்டு, உன் கண்ணை விட்டு, உன் பார்வையை விட்டு, உன் கவனத்தை விட்டு பிரியாதமா இருந்துச்சுன்னா இருதயத்துல இருக்கும். அப்ப அந்த வார்த்தையில நீ வெளிப்பாடு பெறுவ, கண்டுபிடிப்ப அப்படின்றார். என்னத்தை கண்டுபிடிப்ப? நீ எப்படி இருக்கேன்னு கண்டுபிடிப்ப. இதுவரைக்கும் ஐம்புலனுணர்வு சொல்றதை கண்டுபிடிச்சிட்டு இருந்த. இப்பொழுது தேவன் பார்க்கிற விதமாக நீ பார்க்க ஆரம்பிக்கிற. அதுதான் சொல்றார், கண்டுபிடிக்கிறவர்களுக்கு உடலுக்கெல்லாம் ஆசீர்வாதம், ஆசீர்வாதமான வாழ்க்கை. அதுதான் அவர் அங்க சொல்றாரு. அங்க என்ன சொல்றாரு பாருங்க, உன்னை ஆசீர்வதிக்க நிச்சயம் 14ஆம் வசனத்துல அந்த வாக்குத்தத்தத்தை சொல்றாரு. அவன் அதை பெற்றுக்கொண்டான்னு 15ல சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு பாருங்க, 17ஆம் வசனம் வரும்பொழுது, ஆணையிடும் பொழுது அல்லது வாக்கு பண்ணி செய்யவே செய்வேன் வானே சத்தியம் பண்றாரு பாருங்க, அதுதான் அது முடிவு என்று சொல்லுகிறார். அந்தபடி தேவன் வாக்குத்தத்தம் பண்ணவற்றை சுதந்திரித்துக் கொள்ளுகிற தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயம். அவருடைய மாறாத ஆலோசனை, சித்தம், திட்டம். கிறிஸ்துவின் ஆசீர்வாதத்தில் நாம் வாழ வேண்டியது. அத பரிபூரணமாய் நமக்கு காண்பிக்க எந்த சந்தேகமே இல்லாம, நம்பிக்குட்டியே இல்லாம என்ன பண்ணாராம்? ஒரு ஆணையினாலே, உடன்படிக்கையினாலே, சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே சிறப்படுத்தினார். இப்போ நமக்கு முன்னால அந்த நம்பிக்கை தான் இருக்கு. இயேசுவின் ஆசீர்வாதம் தான் என் ஆசீர்வாதம்.
எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் இந்த 2 மாறாத விஷயங்களினால் அவ்வாறு செய்தார் என்று சொல்லுகிறார். ம்? அவர் நம்முடைய பிரதான ஆசாரியராக பிதாவுக்கு முன்பாக ஏற்கனவே போயிட்டாருங்க. ஆல்ரெடி ஹஸ் கான் இன். என்னவா போயிருக்காரு? என்னுடைய பிரதான ஆசாரியர். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன பிரதிபலிக்க. நான் எப்படி ஆசீர்வாதமா இருக்கிறேன்னு பிதாவுக்கு காண்பிக்க போயிட்டார். இப்ப என்னுடைய வேலையெல்லாம் அவர் எப்படி இருக்காரோ அப்படி நான் இருக்கேன்னு சொல்றது, பேசுறது, பார்க்கிறது, கவனிக்கிறது. இதுதான் என்னுடைய வேலை. அப்பதான் அவரோட நான் ஒருமனப்பட முடியும். அவர் பிதாவிட்ட என்ன காண்பிக்கிறாரு அப்படின்னா யார? கிறிஸ்துவை பார்க்கும் பொழுதெல்லாம் பிதா உங்களையும் என்னையும் பார்க்கிறார். ஆனா இந்த அறிக்கையில நாம் உறுதியா இருக்க வேண்டும் அப்படின்றாரு. எபிரேயர் 3:1 அதான் சொல்றாரு. 4:16 அதான் சொல்றாரு. 10:23 சொல்றாரு. அவர் நம்மை எவ்வாறு பிரதிபலிக்கிறாரோ அதுதான் நம்ம வாயில் வார்த்தையில இருக்கணும். வேற எதுமா எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்றேன். அதனாலதான் நான் திரும்ப 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 உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னது? அறிக்கை பண்ணுவதில் நமக்கு ரொம்ப கவனம். அதுதான் கிறிஸ்தவர்களுக்கு இன்னைக்கு பிரச்சனையே அதுதான். என்ன பிரச்சனை? கிறிஸ்துவுக்குள் தாங்கள் யார் என்பதை வாயில பேசுவதே கிடையாது. ஆனா இந்த பிரசங்கத்தை கேட்கும் போதெல்லாம் அப்படி நான் வாழணும்னு ஆசைப்படுறேன் பிரதர்ன்றாங்க. உங்க ஆசை அப்படிதானே? அது காரியத்தை நடப்பிக்காது. இருதயத்துல அந்த விசுவாசம் வரணும். இருதயத்துல விசுவாசம் வர்றதுக்கு வேற வழியே இல்லை. வாயில பேசி இருதயத்துக்குள்ள வரணும். அது இருதயத்துல காத்து கொண்டோம்னா we are blessed. என்ன blessed? காணாமல் விசுவாசி. அதுதானே தோமாக்கு சொல்றாரு. நீங்க அந்த ஸ்திரீக்கு அதானே சொல்றாரு. இருதயத்தில் வசனத்தை காத்து கொண்டவர்கள் பாக்கியவான்கள்னு சொல்லிட்டு லூக்கால அங்க யோவான் 20 தோமாக்கு சொல்லும்போது இருதயத்துல வசனம் இருந்தா காணாம நீ விசுவாசிப்பது. பிரச்சனை என்னங்க? என்னால காணாம விசுவாசிக்க முடியல. என்னால காணாமைய பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் என்னை மேன்மையாக வைப்பார். புகழ்ச்சி, கீர்த்தி அப்படிதானே? மகிமையில் சிறந்து இருக்க பண்ணுவார். ஆசீர்வாதமா இருக்க பண்ணுவார். அப்படிதானே? தலையா இருக்க பண்ணுவார். எனக்கு சம்பந்தமான எல்லாமே ஆசீர்வாதம். நான் மாத்திரம் இல்ல, எனக்கு சம்பந்தமான என் சந்ததியோ, என் ஆடு, மாடு எதுவா இருந்தாலும் ஆசீர்வாதம். அதான் சொல்றாரு. நீ எங்க இருந்தாலும் ஆசீர்வாதம். சத்துரு ஒருத்தன் கூட உனக்கு ஏத்து நிக்க முடியாது. அவங்களுக்கெல்லாம் உன்னை குறித்து ஒரு பயம் வந்துடும். ஏன்? உனக்கு அவருடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறது. அவர் என்ன பண்றாரா? உனக்கு பரிபூர்ண நன்மை கட்டளையிட வானத்தின் பலகணிகளையே திறக்கிறாரு. நீ செய்வதெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நீ ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். நீ ஆளுகை செய்வாய், ஆளப்பட மாட்டாய் என்றார். இந்த அற்புத வாழ்க்கை வாழ்வதற்கு தாங்க இதெல்லாம் வேதத்தில் நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கு. இத விசுவாசிக்காம வாழ்றோமே, அந்த வாழ்க்கை பேர் தான் 15ஆம் வசனத்துல இருந்து சொல்றாரு, சாபமான வாழ்க்கை. ஏன்? பாயிண்டே இதுதான். தன்னை நீதிமான் என்று அவங்க விசுவாசிக்கிறது இல்ல. நீதிமானின் தலை மேலதான் நித்திய ஆசீர்வாதம் தங்கும். ஆசீர்வாதம் சூழ்ந்து கொள்ளும், ஃபேவர் அவனை சூழ்ந்து கொள்ளுன்றாரு. அந்த கர்த்தர் தருகிற ஆசீர்வாதத்தில் ஐஸ்வர்யம் அதுல வேதனை இல்லைன்றாரு. நீ நீதிமானே விசுவாசிக்கலையே. தான் கிரியை சார்ந்து நான் ஒன்னும் தவறுகிறவன் தானே விசுவாசிக்கிறான். அப்ப எப்படிங்க ஆசீர்வாதம் அவனை மேற்கொள்ளும்? ஓவர் டேக்கிங் பிளஸிங் எப்படிங்க வரும்? முந்தி கொள்ளும் ஆசீர்வாதம். முந்திரி கொட்டை போன வாரமே சொன்னேன். இந்த ஆசீர்வாதமே ஒரு முந்திரி கொட்டை. நான் எதிர்பார்க்கறதுக்கு முன்னாடி அது வந்துருமா? ஏன்னா இருதயத்துல விசுவாசிக்கிறனால. திடீர்னு பார்த்தா இப்படி அப்படி சடன்லி திங்ஸ் வில் ஹேப்பன். அதுதான் வேதம் சொல்லுது. ஏன்? வானத்தின் பலகணிகளை திறக்கிறார்.
அதனாலதான் நத்தானுவேல்ட்ட என்ன சொல்றாரு, நீ இதெல்லாம் பார்த்துட்டு வாயை புழக்காதடா. இனி நான் வந்துட்டேன், சிலுவைக்கு போறேன். உங்கள நான் இருக்கிற இடத்துக்கு வச்சுட்டேன் எனக்குள்ள. எனக்கு எப்படி ஓப்பன் ஹெவன் இருக்கோ, அப்படிதான் உங்களுக்கும் இருக்குன்றேன். ஜீசஸ்க்கு இருந்த அதே ஓப்பன் ஹெவன் தான் நமக்கும் இருக்கு. அந்த சிலுவை பரிகார மரணத்தினால. அவர் எப்படி சத்தம் கேட்க முடிஞ்சோ, அதே சத்தம் கேட்கிற கிருபை நமக்கு தான். ஏன்னா அதுதான் பெரிய பாக்கியம். தேவ சத்தத்தை கேட்க பழகிட்டோம்னா, திரும்ப திரும்ப அதுல அடிக்ட் ஆயிடும். எப்படி? வேதத்தை தியானிக்கும் போது தான் அந்த சத்தம் வெளிப்பாடு வரும். வெளிப்பாடு வராதான் தேவ சத்தம் கேட்கிறது. தேவ சத்தம் கேட்கும்போது தான் அந்த உறுதி விசுவாசம். அதான் சொல்றான் ரேமா வேர்ட். ஐம்புலன் உணர்வினால் வருகிற அறிவு அல்ல, தேவனுடைய அறிவை நம்ம பெற்றுக்கொள்ளணும். தேவன் ஒரு காரியத்தை எப்படி பார்க்கிறாரோ அப்படியே நம்மளும் பார்க்க ஆரம்பிக்கும். அதுதாங்க விசுவாசம், வேற ஒண்ணுமே இல்லைங்க. தேவன் எப்படி பார்க்கிறான்னு வேதவசனத்துல எழுதி கொடுத்துரும். அதான அவருடைய விசுவாசம், அவருடைய அறிவு. அப்போ இந்த வசனத்தை குறித்த வெளிப்பாடு நமக்கு தேவை. அதனாலதான் பிசாசு பாருங்க, வேற எதையாவது திருட வரானா, அவனுக்கு நல்லாவே தெரியும் வசனத்தை திருடிட்டா முடிஞ்சு, சாப்டர் க்ளோஸ்ட். அவன் இருதயத்துல தோட்டா இல்லைன்னா அவன் கண்ணை பட்டு பட்டு பட்டுன்னு வெடிப்பான், ஒண்ணுமே நடக்காது. பிசாசே போ வெளியேன்னுவான். இவன் சிரிச்சுட்டு இருப்பான். ஏன்? இருதயத்துல வசனம் இல்லை. தான் சொல்லி சொல்லியபடியே ஆகும் என்ற வார்த்தை அவன் இருதயத்துல தரித்திருக்குல்ல. ஏன் தரித்திருக்குல்ல? அவன் வாயில பேசல, அதை தொடர்ந்து அவன் கேட்கல, அது இருதயத்துல தரித்திருக்கல. அதான் வேதம் சொல்ற உண்மை. ஆனா இது எவ்வளவு சுலபம் பாருங்க. அது உன் வாயிலும் இருதயத்திலும் இருக்க வேண்டும். ரோமர் 10:6-8 வசனத்தை அதை சொல்றாரு. சொல்லித்தா 8-10 அது எப்படின்னு சொல்லி ரட்சிப்பை பற்றி சொல்லுறாரு. அதேதான் ஆசீர்வாதத்தை, அதேதான் ஆசீர்வாதத்தை பவுலடியார் எப்படி சொல்றாரு பாருங்க. சம்பூரண ஆசீர்வாதத்தோடு வருவேன். See his confession. சம்பூர்ணம் என்னங்க? எல்லையே இல்லாத ஆசீர்வாதம், நினைத்து பார்க்க முடியாத ஆசீர்வாதம், நிரம்பி வழிந்து ஓடுகிற ஆசீர்வாதம். எல்லா பகுதியிலும் செழிப்பா வாழ்வது மாத்திரம் நான் சொல்லல, எல்லா பகுதியிலும் தேவ சாயலை வெளிப்படுத்துவதுதான் அந்த ஆசீர்வாதம். ஏன்? அந்த பிளஸிங்கே அவரு தானங்க. அவருக்குள்ள நம்ம இருக்கோம், அவர் நமக்குள்ள இருக்கு, அவரோட நம்ம ஒன்றா இருக்கோம். அவரை வேதத்துல பார்க்கும் பொழுதெல்லாம் நம்மையும் பார்க்கிறோம். பார்த்து 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 அது நம்முடைய விசுவாசமாகி அப்படி வாழ ஆரம்பிக்கிறோம். விசுவாசத்தின்படி ஆக கடவுதுன்ட்டார். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் சாராம்சம். ஆனா இன்னைக்கு தங்களுடைய வாழ்க்கையில தவறான காரியங்கள் இருக்கும்போது அவங்க சுவிசேஷத்தை விசுவாசிக்கல. ஆண்டவர் சொல்றாரு, ஆரம்பமே அவருடைய பிரசங்கம் என்னதான், மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். வேற ஒண்ணுமே இல்லைங்க. உங்க எண்ணங்கள் எல்லாம் மாத்திட்டு சுவிசேஷம் சொல்லுகிற எண்ணத்தால மாற்றிக்கணும். ஆனா நம்ம ஆளுங்க அதை தான் வரல. என்ன பிரதர் நீங்க திரும்ப திரும்ப இதையே சொல்லிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறீங்க. ஆனா ஆண்டவர் அதை தான் சொல்றாரு. சுவிசேஷத்தை கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினாலே அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. அதுல விசுவாசம் இருதயத்துல வசனம் தரித்து நின்னுச்சுன்னா சுவிசேஷம், அதுல விசுவாசம் இருக்கும், அவங்களுக்கு அது பிரயோஜனப்பட்டதுன்னு சொல்றாரு. விசுவாசித்தவளே பாக்கியவதி அப்படின்னு பிளஸ்ட். ஆசீர்வாத பட்டியலில் என்னென்ன இருக்கோ அவ்வளவு அவன் வாழ்க்கையில நடைபெறும். அவன் அதுக்காக ஒண்ணுமே செய்ய வேண்டாம். எல்லாமே நீதிமான் தன் விசுவாசத்தினால் ஆசீர்வாதமாய் வாழ்வான். நான் சொல்லலைங்க, தன் கீழ்ப்படிதலான்னு சொல்றாரு. அது பழைய உடன்படிக்கை. நீ சுதந்திரிக்கும்படி, உன் ஆயுசு நாட்கள் இருக்கும்படி, நீயும் உன் குடும்பமும் நல்லா இருக்கும்படி
இவையில் சொல்லப்பட்டவர்களை கேட்டு அவைகளின்படி செய்ய கவனமா, அது பழைய உடன்படிக்கை, செய்ய கவனம். ஆனா புதுசுல எல்லாமே எனக்காக ஒருவர், மை சப்ஸ்டியூட், என் பட்சத்தில் என் பதிலாளாக ஒருத்தர் செய்தார். அது நல்லா புரிந்து கொள்ளணும். அந்த ஒரே காரணம், அததான் சொல்றார் எபிரேயர் 10ஆம் அதிகாரத்துல, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று தம்மை ஒப்பு கொடுத்து பழைய கீழ்ப்படிதல் பிரமாணத்தை தள்ளிட்டு விசுவாச புதிய பிரமாணத்தை கொண்டு வந்துட்டாரு. இப்ப நம்ம எப்படி இருக்கோமா, அந்த ஒரே பலியினால பரிசுத்தமா இருக்கும், பூரணமா இருக்கும்னு சொல்றார். அததான் கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்களிலும் சொல்றார். சகல பரிபூரணமும் அவருக்குள்ள இருக்கு, நமக்குள்ள இருக்கு. அததான் எபேசியர் 1:23 சொல்றார். அப்படிதானே? சகலவற்றையும் நம்முடைய பாதங்கள் கீழ்ப்படுத்தி சகலவற்றின் மேலும் நமக்கு ஆளுகையை கொடுத்து அவரோடு கூட உன்னதங்களையே நம்மை வீற்றிருக்க பண்ணிவிட்டார். எல்லாம் தூசிங்க. அதனாலதான் உபாகமம் 33ஆம் அதிகாரம் கடைசி வசனம் வரும்போது என்ன சொல்றாரு, புது சிருஷ்டியே, மீட்கப்பட்ட ஜனன யாருங்க? புது சிருஷ்டி, கிறிஸ்துவை தரித்து கொண்டவன், கிறிஸ்துவுக்குள் இருப்பவன், கிறிஸ்து அவனுக்குள் இருப்பவன். அவனை பார்த்து என்ன சொல்றாரு, உனக்கு ஒப்பானவன் யார்? அவரே உனக்கு எல்லாம் ஆயிட்டாரு. ஏன்? நீ கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறபடினால அவரை பற்றிய உண்மை எல்லாம் உன்னை பற்றிய உண்மை. உன்னுடைய அடையாளமே அவர்தான், வேற அடையாளமே உனக்கு கிடையாது. எல்லாம் இயேசுவே பாடுவோம். ஆனா அங்க என்ன சொல்றாரு, அது அனுபவமாகணும். பாட சொல்லல, பாடலாம். நான் சொல்றேன்ல, எனக்கு ஒருத்தர் அந்த அனுபவம் கிடைச்சிச்சு. 2 முட்டிலும் பெயின் தாங்க முடியல. நான் சொல்றது 89. இந்த விசுவாச போதனைலாம் எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு மாத்திரம் ஆசை. அப்பதான் அந்த ஃபர்ஸ்ட் ஷார்ட் டர்ம் கோர்ஸ் நான் எப்படியா அட்டெண்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அந்த நேரம் இது மாதிரி ஆயிடுச்சு. ஜெபம் பண்றேன். ஆர்த்தோ கிட்ட கூட கன்சல்ட் பண்ணி எல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்றேன். தமிழ் வைத்தியர் வந்து அவரும் வைத்தியம் பண்றாரு. ஒண்ணுமே நடக்கல. ஒரு 2 நாள் தான் இருக்கு. டிக்கெட்லாம் ஏற்கனவே போட்டாச்சு. போனோம். ஒரு நாள் சாயங்காலம். அப்பெல்லாம் டேப் ரெக்கார்டர் தான். இந்த டிவி இது மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது. வீடியோலாம் ஒண்ணும் கிடையாது. வீடியோ பிளேயர்லாம் அப்ப கிடையாது. நான் என்ன பண்றேன், என் டேப் ரெக்கார்ட்ல இந்த பராக்கா ஊழியத்துல அப்பதானே ஆரம்பிச்சாங்க. அந்த கேசட் ஒண்ணே ஒண்ணு தான் இருந்துச்சு. யெகோவா நிசி கேசட் ஒண்ணு தான் அப்போ. அத போட்டு கேட்டுக்கிட்டே வரேன். படுத்துக்கிட்டு. அப்ப இந்த நான் சுகமானேன் பாட்டு வந்தது. ஆவியானவர் என்னோட பேசுறாரு. நான் ஓப்பனா சொல்றேங்க, மெல்லிய சத்தம் நம்ம கேட்க முடியும். நான் ஒண்ணும் அப்ப விசுவாசத்துல வளரல. பெரிய பரிசுத்தவான் இல்ல. அத திரும்ப திரும்ப கேட்க சொல்றாரு. என்ன அறியாம ஏன் செய்யறாரு? அவர் ஏவுகிறபடினால. சும்மா ஒரு 100, 200 தடவைக்கு மேல திரும்ப திரும்ப ரீவைண்ட் பண்ணி அதை போட வேண்டியது. ரீவைண்ட் பண்ண வேண்டியது, அதை போட வேண்டியது. அடுத்த பாட்டுக்கு போகவே இல்லைங்க. கிட்டத்தட்ட 2, 3 ஹவர்ஸ். அதுக்கப்புறம் பாருங்க, அந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப நான் பாடி, அதோட சேர்ந்து பாடி நான் கேட்டபடினால என் இருதயத்துக்குள்ள போயிடுச்சு. ஒரு உறுதி, ஒரு நிச்சயம், ஒரு சமாதானம், சந்தோஷம் வந்தது. எழும்பிட்டேன். எழும்பி நடக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆரம்பங்க. ஆரம்பத்துல ஒண்ணும் இந்த விசுவாசம் டிஃபிகல்ட் லைஃபே கிடையாது. இம்மீடியட், உடனடியாக 100 மடங்கு பலன். அது ஏன் சொல்ல வரேன், பாடுவதிலும் இப்ப இன்னைக்கு என்ன பிரச்சனை, நிறைய பாட்டை நான் பாட்டு புத்தகத்துல எடுத்தேன். எங்க ஃபேமிலி ப்ரேயர்ல ஒய்ஃப் என்ன திட்டுவா, எல்லா பாட்டு புத்தகம் ரவுண்ட் அடிச்சு அடிச்சு கரெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்களா? ஏன்? அது புது உடன்படிக்கையின் சத்தியத்துக்குள்ள இருக்கு இல்ல. அதனால எல்லாத்தையுமே ரவுண்ட் அடிச்சு நான் வந்து சத்தியம் சொல்ற வார்த்தைனால அதை மாத்திருப்பேன் எங்க பாட்டு புத்தகத்துல. ஏன்? அதை நான் பாடினேன்னா அதுதான் என் விசுவாசமா இருக்கும். எதை நான் பாடணும்? கிறிஸ்துவுக்குள் நான் யார் என்பதை தான். அதுதான் அங்க நான் சுகமானேன் பாட்டு. அப்படிதானே? இட்ஸ் மை பர்த் ரைட் ஹீலிங். அது என் பிறப்பு உரிமை. நான் ஆண்டவருடைய பிள்ளை. எப்படி நான் வியாதியில இருக்க முடியும்? அந்த விசுவாசம் வருது. அவர் சுமந்துட்டாரு. நான் ஏன் சுமக்கணும்? நான் ஏன் இப்படி முட்டி வலியில படுத்து கிடக்கணும்? சாட்டம் கோஸ் போக முடியல, நீங்க உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கணும்.
அந்த விசுவாசம் உள்ள வருது. இயேசுவின் பரிகாரம் இருதயத்துல வந்துருச்சு. அதாங்க முக்கியம். நம் பாடுகிற பாடல் இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பாடலை சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கு. என் பாட்டு புத்தகம் பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். எவ்வளவு பாட்டுல நான் பேனால ரவுண்ட் போட்டு வார்த்தையை மாத்திருக்கேன் தெரியும். அவ்வளவு தூரத்துக்கு வித்தியாசமான பாடல் இருக்கும். இன்னும் என்னை ஆசீர்வதியும் கர்த்தாவேன்னு தான் பாடுறாங்க. ஆசீர்வதியும் கர்த்தாவேன்னு தான் பாடுறாங்க. ஒவ்வொரு கல்யாணத்துல அப்படித்தானே பாடுறாங்க. ஆசீர்வதியும் கர்த்தாவேன்னு தான் பாடுறாங்க. ஆசீர்வதித்தீரேன்னு பாடுறதே இல்லை. ஏன்? வெளிப்பாடு இல்ல. அவங்க எல்லாம் நியாயப்பிரமாணத்துக்கு கீழே வாழ்ந்து அந்த பாடலை எழுதினாங்க. அவங்க நினைச்சாங்க தங்களுடைய பரிசுத்தத்தினாலதான் எல்லாமே நினைச்சாங்க. எப்படியோ தங்க வாழ்க்கை ஓட்டத்தை முடிச்சாங்க. ஆனா நாளொன்று வந்தது. விசுவாச பிரமாணம் இடபிள்யூ கென்யான் மூலமா வந்தது. அதுக்கப்புறம் கிருபையின் சத்தியம் எல்லாம் வந்தது. இப்போ எல்லாமே நமக்கு வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. ஆனா இன்னும் ஜனங்களுக்கு அந்த கிருபையின் சத்தியத்து மேல சந்தேகம் இருக்கு. என்ன சொல்றாங்க? சந்திரசிங் சொல்றாரு, நீ அக்கிரமக்காரனா இருந்தாலும், நீ பாவம் செய்தாலும், நீ அநியாயக்காரனா இருந்தாலும், இயேசுவின் பரிகாரத்தை நீ விசுவாசித்து இருதயத்துல காத்து கொண்டீனா ஆசீர்வாதமா வாழ. அது வேதம் சொல்லும் சத்தியங்க, நான் சொல்லலங்க. என்னுடைய கீழ்ப்படிதலினால் வந்த சாபத்துக்கு என்னை நீங்களாக்கி விட்டார். அப்படின்னா என்ன அர்த்தங்க? ஐ அம் எக்ஸ்க்ளூடட் ஃப்ரம் தட் லிஸ்ட். நீங்க அந்த உபாகமத்துல எடுத்து பாத்தீங்கன்னா டைம் ஓடிடுச்சு. ஆனா லைட்டா நான் உங்களுக்கு அத சில காரியங்களை வந்து உங்களுக்கு கோடிட்டு காண்பிக்கிறேன். 29ஆம் அதிகாரத்துல அப்பதான் நம்ம பாட்டெல்லாம் கொஞ்சம் மாத்தி பாடுவீங்க. அங்க என்ன சொல்றாரு பாருங்க. 28ஆம் அதிகாரத்துல 15ல இருந்து சொல்லும் பொழுது, இவளின்படி செய்ய கவனமா இல்லாவிட்டால், அப்படிதான் 14 15 கனமா இருக்கிறதுக்கு செவிகொடாமற் போனால், இப்போ இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன் மேல வந்து பலிக்கும்ன்றாங்க. பலிக்குமா? ஏன் கீழ்ப்படுதல் தான் பலிக்கும். இது யாருடைய கீழ்ப்படுதல்? கிறிஸ்துவின் கீழ்ப்படுதல் புதிய பிரமாணத்துல. அதனாலதான் சொல்றேன், இதுல ஒண்ணு கூட நமக்கு பலிக்காது. நாம எங்கேயுமே சாபமா இருக்க மாட்டோம். எனக்கு சம்பந்தமான எதிலுமே சாபம் இருக்காது. என்னுடைய சந்ததியில சாபம் இருக்காது. எனக்கு சொந்தமான பொருட்களில சாபம் இருக்காது. நான் போனாலும் ஆசீர்வாதம், வந்தாலும் சாபமே இருக்காது. ஏன்? அதுக்கு நீங்கள் ஆக்கிவிட்டார். சஞ்சலம் எனக்கு கிடையாது. கேடு எனக்கு கிடையாது. அதெல்லாம் வாயை திறந்து சொல்லணும். சஞ்சலம், கேடு வந்து அது எனக்கு கிடையாது. அது என்ன? திருட்டு பையன் உள்ள வருது. It doesn't belong to me. What belongs to me is in the first 14 words. இது எனக்கு சொந்தம் இல்ல. திருப்பி அனுப்பு. வாயில பேசாதீங்க நான் இப்படி இருக்கேன்னு சொல்லி. திருப்பி அனுப்பு. விஷப்பனி, எரிபந்தம், வறட்சி இதெல்லாம் வரிசையா சொல்றாரு. இது என்ன தொடராதுங்க. அந்த துன்மார்க்கன், ஏத்தியன் அதான் சொல்றாரு. உனக்கு காரியமே எனக்கு வானம் திறக்கப்பட்டிருக்கு, அவனுக்கு வந்து வானம் திறக்காது. வித்தியாசத்தை காமிச்சிட்டே வர்றாரு. யாருக்கு? நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் உள்ள வித்தியாசம் காமிக்கிறாரு. எனக்கு வானத்தின் பலகணிகளை திறந்து அங்க இருக்கிற கிரஷர் ஊற்றுவான். நீங்க என்ன சாபம் மேல ஊற்றுன்றாரு. நீ முறியடிக்கப்படுவான்றாரு. நம்ம பொறுத்த வரைக்கும் என்ன? அவன் ஓட ஓட விரட்டுறதுதான். ஏன்? ஆண்டவர் செய்யறாரு, நம்ம அதை செய்யறோம். 27ஆம் வசனம் பாருங்க. நீ குணமாகாதபடி அப்படியே வியாதியை சொல்றாரு. அந்த 2-3 வசனம் அப்படிதான் அந்த வியாதியை பத்தி சொல்றாரு. இதெல்லாம் யாருக்கு? நமக்கு கிடையாதுங்க. தப்பி தவிர இதெல்லாம் நமக்கு இருக்கான்னு பாக்குறதுக்கு தான் இதை நான் வாசிக்கிறேன். ஒருவேளை இருந்தா இந்த வசனத்தை எடுத்து ஆண்டவர் எனக்கு இது இல்லைன்னு சொல்றாரு, இதுல இருந்து நீங்களாக்கிட்டாருன்னு கலாத்தியர் 3:13 வாயில சொல்லி அறிக்கை பண்ண சொல்றாரு. அதனாலதான் நான் அதை திரும்பவும் சொல்றேன். ஒண்ணு ஒண்ணா அங்க சொல்றாரு. நீ செய்வதெல்லாம் வாய்க்கொன்றாரு. அவனுக்கு என்ன? வாய்க்காது.
அவன் செய்கையின் பலனை அனுபவிக்க மாட்டான். வேறவனோ அனுபவிப்பான். ஆனா நமக்கு என்ன? கட்டாத வீடு, நடாத தோட்டம். அப்படிதானே? சகல நல்வஸ்துகள் நிரம்பிய வீடுகள். நமக்கு அதுதாங்க. ஒரே காரணம். ஒரே காரணம். இயேசு சிலுவையில் சாபமாகி, என் கீழ்ப்படியாமையினால் வந்த இந்த சாபங்களுக்கு என்னை நீங்களாக்கி, சிலுவையிலே என்னை மீட்டுக் கொண்டார். அப்படி நிறைய இங்க வரத நம்ம பார்க்கலாம். அத நான் சொல்லிட்டு போனா நேரம் ஆகும். அதனால 1, 2 தான் வாசிப்பேன். நீங்க எதுக்குன்னா, அத லிஸ்ட்ட எடுங்க. இத லிஸ்ட் எடுத்த மாரி. இது டஸ் நாட் பிலாங்ஸ் டு மீ. வாட் பிலாங்ஸ் டு மீ இஸ் ஒன்லி இன் த ஃபர்ஸ்ட் 14 வேர்ட்ஸ். இது டஸ் நாட் பிலாங்ஸ் டு மீ. அப்பன்னா என்ன? இந்த திட்டுப்பெயர். ட்ரெஸ்பாசர். அப்படிதானே? அத்துமீறி உள்ளே பிரவேசிப்பவர்கள் தண்டிக்க. அதுதான் அந்த தண்டனையை அவன் மேல செலுத்தணும். நான் ஒரு நாள் செலுத்தினேன். சொன்னேன்ல. அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல என் மனைவிக்கு கேன்சர்ன்னு சொல்லும் பொழுது 149ஆம் சங்கீதத்தை படிச்சுட்டு அவர் படுக்கையிலே படுத்துக்கொண்டு இந்த நியாய தீர்ப்பை மேல செலுத்துற கனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாயில துதியும் கரத்துல இருபுறமும் கருக்குள்ள பட்டம் இருக்குன்னு சொல்லி அதை எடுத்து அவன்கிட்ட சொல்றேன். டேய், நீ அத்துமீறி உள்ள வந்தவன், நீ அநியாயக்காரன், உனக்கு உங்க இடமே இல்ல, வெளிய போடான்ற. நீ என்ன தின்ன அது 7 மடங்கு எனக்கு கொடுக்கணும்ன்ற நியாய தீர்ப்பு அவன் மேல சொல்றேன்ற. ஏன் அங்க அப்படித்தான் சொல்றாரு. அவனை சங்கிலிகளால் கட்ட, அப்படிதானே, எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை செலுத்த நமக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். We should not tolerate. டாக்டர் சொல்லுவார் இதுதான் காரணம். டோன்ட் அக்செப்ட் இட். நீங்க சரியா தூங்குறது இல்லை பிரதர், உங்க சாப்பாடு சரியில்லைன்ற. டோன்ட் அக்செப்ட் இட். டோன்ட் அக்செப்ட் இட். என்னை பொறுத்த வரைக்கும் என்னதான், அது நீங்க 29ஆம் அதிகாரம் வரும்போது ரொம்ப கரெக்டா சொல்லுவார் பாருங்க. அங்க என்ன சொல்றாரு? ஆண்டவர் சூப்பர் நேச்சுரலா அவங்கள ப்ரொவைட் பண்ணாருன்றாங்க. அப்படிதானே? அவன் கால் வீங்கல, செருப்பு தேயில, அப்படிதானே? அவங்க வஸ்திரம் பழசாகல, ஒரு நாள் இட்லி தோசை திராட்சை ரசம் இதெல்லாம் ஒண்ணுமே குடிக்கல. மன்னாவில வனாந்திரத்துல எங்கேயுமே தண்ணி இல்ல. ஆனா கற்பாறையிலிருந்து தண்ணீர் வர வைக்கிறாரு. மன்னாவினால் அது எப்படினுங்க? இட்ஸ் a சூப்பர் நேச்சுரல் blessing on them. நல்லா பாருங்க, வரிசையா சொல்றாரு அங்க. அதேதான் 8ஆம் அதிகாரத்திலையும் சொல்றாரு. 8:3ல மனிதன் தான் காண்கிற அப்பத்தினால் மாத்திரமல்ல, காணாத வேதவசனம் சொல்லுது, அதை சாப்பிடணும். எப்படிங்க சாப்பிடணும்? அதான் விசுவாசிக்கிறது. எப்படி விசுவாசிக்கணும்? வாயில வைக்கணும், இருதயத்துக்கு போகணும். அப்ப அந்த விசுவாசத்துல பேசணும். அதுலதான் பிழைப்பான்னு அங்க சொல்லிடுறாரு. அங்க மோசைக்கு ஆண்டவர் வார்த்தையை கொடுத்துட்டே இருக்காரு. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் மோசை அதை பேசுறாங்க. அப்படித்தான் அவங்க போஷியா தூக்குறாரு, தூக்கி சுமக்கிறாருன்றாரு. படிச்சு பாருங்க. இந்த 8ஆம் அதிகாரத்தையும் இந்த 29ஆம் அதிகாரத்தையும் படிச்சு பாருங்க. இந்த சூப்பர் நேச்சுரல் ப்ரொவிஷன், சூப்பர் நேச்சுரல் ப்ரொடெக்ஷன், அப்படிதானே? அப்படிதானே? சூப்பர் நேச்சுரல். ஐயா, ஒரு ட்ரெஸ் பழசாவல, காலு வீங்கல, செருப்பு தேயில. யோசித்து பாருங்க. 40 வருஷங்க. அப்ப என்னங்க அது? ஆனா அவங்களுக்கு அது உணரத்தக்க இருதயம் இல்லைன்ட்டாரு. ஆனா நமக்கு அந்த இருதயம் கொஞ்சம் அதை பார்த்து உணர்ந்து கொள்ளுங்க. ஆண்டவருக்கு ஒரு லிமிட்டே இல்ல. வனாந்திரத்திலேயே 40 வருஷம் அப்படி செஞ்சாருன்னா, தன் தோள் மேல சுமந்தாருன்னா, அங்க அப்படித்தான் சொல்றாரு. வரிசையா சொல்லிட்டாங்க. 29ல சொல்லுவதை பார்க்கலாம். ஆனா நமக்கு செய்வது எவ்வளவு அதிக நிச்சயம். ஏன் சொல்ல வரேன்? இந்த பிளஸிங் என்பது இயற்கை விதிக்கு அப்பாற்பட்டதல்ல, உட்பட்டதல்ல. சாரி, அப்படிதானே? இயற்கை விதிக்கு அப்பாற்பட்டது. அதனாலதான் சொல்றேன், சூப்பர் நேச்சுரல் பவர். சூப்பர் நேச்சுரல் பவர். சூப்பர் நேச்சுரல் பவர். என்ன பவர்? ஆண்டவருடைய பவர். த பவர் ஆஃப் ஹிஸ் வேர்ட். அப்படிதானே? த வேர்ட் பவர் அதுல இருக்குது. என்ன? அதுக்கு ஒரு எல்லையே இல்லைங்க. இப்படிதான் இல்ல, இப்படிதான் இல்ல. என்ன எனிதிங் இஸ் பாசிபிள். 40 வருஷம் தூக்கி சுமக்கிறாரு. அவங்க மேல கண் வைத்து பார்க்கிறாரு. அவங்களுக்கு போஷிக்கிறாரு. ஒண்ணு கூட குறையில்ல.
ஆனா இருந்த இடம் என்னங்க? ஒரு கடையும் கிடையாது, ஒரு இதுவும் கிடையாது. வனாந்தரம். ஒரு தோட்டமும் கிடையாது. நோ அக்ரிகல்ச்சர். ஊளையிடும் வனாந்தரம். சர்ப்பங்களும் தேள்களும் இருக்கிற இடம். ஏதாவது தொட்டுச்சா? ஆனா ஒரு இடத்துல பார்க்கிறோம். முறுமுறுக்கும் போது டபக்குன்னு ஏன் வாயினால தப்புனா இதே தான் நமக்கும் பிரச்சனை. இந்த சாபத்தின் பட்டியல ஒண்ணு கூட நம்மள தொடாது. ஆனா வாயில பேசிட்டேன்னா, அவன் வந்துருவான். ஆமா, ஆமா நீ கரெக்ட்டா பேசிட்ட. நீ நானும் ஒண்ணாயிட்டோம்னு வருவான். இந்த மத்தவன். அதனால அதுல ஜாக்கிரதையா இருங்க. அங்க அப்படித்தான் பேசுறாங்க பார்க்கிறோம். என்னாகமத்துல 22ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். அப்போ நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது அதுதான். வாயின் வார்த்தைகளில் கவனமா இருக்க வேண்டும். அதான் சொல்றாரு, இது உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. ஆசீர்வாதமும் சாபமும் உனக்கு முன்னால வைக்கிறேன். நீ ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள்ளிய. நீ சம்பாதிக்க வேண்டாம் இப்போ. அவர் செஞ்சுட்டாரு. அதை விசுவாசித்தா போதுன்றார். செய்ய வேண்டியதெல்லாம் அவர் செய்து முடிந்தது என்னட்டாரு. இனி நான் செய்யணும்னு முயற்சித்தேன்னா முட்டாள் தான் சொல்றாரு. நான் செய்ய வேண்டியது என்னங்க? விசுவாசிக்கணும். விசுவாசிக்கணும். விசுவாசிக்கிறதுக்கு நான் என்ன செய்யணுங்க? இதை எடுத்து என் வாயில வைக்கணும். இந்த ஆசீர்வாதம் தான் எனக்கு சொந்தம். இதெல்லாம் எனக்கு சொந்தம் இல்ல. அத நம்ம வாயில வைக்கணும். வாயில சொல்லணும். ஏன்? சொன்னா தானே இருதயத்துல விசுவாசம் வரும். நோ பிரதர் நான் ரொம்ப விசுவாசிக்கிறேன். நான் ஆசீர்வாதமானவன்னு விசுவாசிக்கிறேன். சாபம் எனக்கு இல்லைன்னு உங்க இருதயத்துல அந்த வார்த்தை இல்லன்னா, அது குருட்டு விசுவாசம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன். நான் அப்படித்தானே ஏமாந்து போனேன். அந்த வார்த்தை இருதயத்துக்கு வரணும். எப்ப வரும்? எப்ப வரும்? வாயில பேசும்போது தான் கேட்டு இருதயத்துல தரித்திருக்கும். இது ஆண்டவருடைய அதனால தான் அந்த விதைக்கிறவன் உவமையை அவர் எவ்வளவு எம்பசைஸ் பண்ணி சொல்றாரு பாருங்க. ரொம்ப அழகா அங்க சொல்றாரு. நாம் தான் விதைக்கணும். நாம் தான் நீர் பாய்ச்சணும். நாம் தான் பாதுகாக்கணும். இது நம்முடைய வேலை. ஆனா, அது என்ன விதைய பேசுறோமோ, அது ஆட்டோமேட்டிக்கா விளையும். ஆசீர்வாதத்த பேசினா ஆசீர்வாதம், சாபத்த பேசினா சாபம். அது அது தன் தன் ஜாதியை தான் முளைப்பிக்கும். இது தேவனுடைய மாறாத தேவராஜ்யத்தின் பிரமாணம். இத நம்ம தெரிந்து கொள்ளணும் பிரதர். இதுல அதனாலதான் திரும்பவும் சொல்றேன் நானு. கொஞ்சம் தயவு செய்து எழுதி வைத்து எது எனக்கு சொந்தம்ன்றத தினமும் ஒரு 1/2 மணி நேரமா சொல்லுங்க. இது எனக்கு சொந்தம் இல்லைன்றதையும் சொல்லுங்க. நீங்க அசதியா இருந்தீங்கன்னா உள்ள பூந்துருவான்னு வேத வசனம் சொல்லுது. அவன் எவனை விழுங்கலாமோன்னு அப்படி சுத்திட்டு தான் இருக்கான். எதை வச்சுக்கிட்டு ஒரு பாக்ஸ் ஃபுல் ஆஃப் லைஸ் பொய்ய வச்சுக்கிட்டு அலையிறான். யாரை ஏமாத்தலாம், யாரை ஏமாத்தலாம், யார வசனத்தை அப்படி ட்விஸ்ட் பண்ணி சொல்லுவோம். ஜாக்கிரதையா இரு. அதனாலதான் சொல்றேன். இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் ஆசீர்வாதத்தில் வாழுவான். வேற வழியே இல்லைங்க. வேற ஷார்ட்கட்டே இல்லைங்க. இருதயத்துல வசனம் இருந்தாதான் அந்த வசனத்தின்படி வாழும். எந்த வசனம் இருதயத்தில் இருக்கோ அந்த வசனத்தின்படி தான் நம்ம வாழ்வோம். தட்ஸ் தி ஒன்லி வே. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த மத்தியான வேலைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே, பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் சொன்னீங்க. கர்த்தர் உங்களை மேன்மையாக வைத்தார்ன்னு சொன்னீங்க. புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்க பண்ணினான்னு சொன்னீங்க. நீங்க தான் கர்த்தருடைய சொத்துன்னு சொன்னீங்க. ஆண்டவரே, அத புதிய ஏற்பாட்டுல வரும்பொழுது சகலவித ஆசீர்வாதங்களாலும் கிறிஸ்துவுக்குள் எங்களை ஆசீர்வதித்து விட்டிருக்கான்னு சொல்றீங்க. எல்லா இடத்திலும் வெற்றி, தோல்வி என்பதே எங்க வாழ்க்கையில இல்லைன்னு சொல்றீங்க. எல்லாவற்றிலும் எப்பொழுதும் நாங்க சம்பூரணம் உள்ளவர்கள், எல்லா நற்கிரியிலும் பெருகுவன்னு சொல்றீங்க ஆண்டவரே. இதுதான் நீங்க எங்க மேல வச்ச ஆசீர்வாதத்தின் விளைவுகள் என்று சொல்லுகிறோம். இந்த விளைவுகள் எங்க வாழ்க்கையில காணப்பட வேண்டுமானா, அந்த வார்த்தைகள் எங்க இருதயத்துல இருக்கணும். அதை இரவும் பகலும் நாங்க வாயில அறிக்கை பண்ணி, கேட்டு, இருதயத்தில் தரித்திருக்க பண்ண வேண்டும் சொல்றீங்க ஆண்டவரே. அத கண்டுபிடிக்க வேணும்னு சொல்றீங்க ஆண்டவரே.
அந்த கிருபையை இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் தர ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.